வணக்கம். என் பேர் சரவணன். நான் குண்டுப்பட்டியினுடைய விடுவிக்கப்பட்ட தொழிலாளர்களுடைய தலைவர். 19ஆம் நூற்றாண்டு மற்றும் 20ஆம் நூற்றாண்டு மத்திய வரைக்கும் தமிழ்நாட்டிலிருந்து இலங்கைக்கு தமிழர்கள் தோட்டத் தொழிலாளர்களாக பிரிட்டிஷ் அரசால் கொண்டு செல்லப்பட்டார்கள். 1947 இந்தியா சுதந்திரம் அடையுது. இதற்கிடையில் 48 இலங்கைக்கு சுதந்திரம். இந்தியாவின் பிரதமர் 1964ஆம் ஆண்டு அப்போதிருந்த நேரு அவர்கள் மரணிக்கிறார். இந்திய மக்கள் இலங்கையிலே பல ஆண்டு காலமாக அங்கே தேயிலை ரப்பர் தோட்டங்களை சீரமைச்சு அங்கே வாழ்ந்து வந்திருக்கின்றார்கள். WRD பண்டாரநாயக்கா, ஸ்ரீமா பண்டாரநாயக்கா அவர்களும் இந்திய பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியும் செய்து கொண்ட ஒப்பந்தம் தான் 1964 ஸ்ரீமா சாஸ்திரி ஒப்பந்தம். இந்த ஸ்ரீமா சாஸ்திரி ஒப்பந்தத்தின் கீழ் 5 லட்சம் இந்திய குடிமக்கள் இந்தியாவுக்கு அழைக்கப்பட்டார்கள். நாங்கள் சுலோன்லேருந்து வந்தோம். நாங்கள் விவசாய பண்ணையில் இருந்தோம். விவசாய பண்ணையில் இருக்கையோ அந்த பண்ணையை அடைச்சிட்டு அடைச்சிட்டு போய் அப்போ நாங்கள் கூலி வேலை செஞ்சு கஞ்சி குடிச்சிக்கிட்டு இருந்தோம். கஞ்சி குடிச்சிட்டு இருக்கப்ப இந்த மாதிரி குருசாமி கொடைக்கானல் உள்ளவங்க உங்களுக்கு கொடைக்கானல் வேலை இருக்குன்னு சொல்லி எங்களை கூப்பிட்டாங்க. கூப்பிடையா அவங்க என்ன செஞ்சாங்க, எங்களுக்கு மின்காசு கொடுத்து எங்களை ஆள் கட்டிக்கிட்டு எங்களை தார் பை போட்டு கொடைக்கானலுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. 1977 கொடைக்கானலுக்கு வந்தோம். டானிடா கம்பெனியில் பட்ட வருஷம். அங்கே பட்ட வச்சுக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப கஷ்டத்தை கொடுத்தாங்க. பொண்டாட்டியும் புருஷனும் 2 பேருமே வேலைக்கு போகணும், இல்லைன்னா அரிசி கொடுக்க மாட்டாங்க. ஒரு ஆள் வீட்டில் இருந்தால் சொல்லிட்டு தான் வீட்டில் இருக்கணும். சொல்லாமல் இருந்தோம்னா அதுக்கு அங்கே ஓனர் இன்றைக்கி வேலைக்கு வரலன்னு திட்டுவான். கண்ட மாதிரி திட்டுவாப்பில் திட்டிட்டு அந்த வாரம் அரிசி கிடைக்காது. நாங்கள் பொம்பளெல்லாம் போய் பார்த்துட்டு அதில் வேலை செய்யணும் வந்துட்டோம். ஆம்பளைங்க மட்டும் போய் அங்கே பட்டை உரிச்சு பள்ளத்துலேருந்து தூக்கிட்டு வந்தாங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. காலிலெல்லாம் காயப்பட்டு ரத்தம்லாம் ஒழுகுது. என்னமார்காட்டுங்கிற ஏரியாவுக்கு போயிருந்தோம். அங்கே ஒரு பெரிய படுங்குழி, அந்த குழியில் கொண்டு போய் எங்களை வேலை செய்ய சொன்னாங்க. ஆம்பளால் பொம்பளெல்லாம் போய் பார்த்துட்டு இதில் வேலை செய்ய முடியாது, எங்களுக்கு சம்பளம் கூட கொடுங்கன்னு கேட்டதுக்கு அந்த ஓனர் இதே தான் சம்பளம் கொடுப்பேன், அதுக்கு மேலே கொடுக்க முடியாது, செஞ்சா செய்யுங்கடா, செய்யாட்டி போங்கடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட்டை உரிக்கிறதுக்கு 8 பைசா தான் கொடுப்பாங்க. 8 பைசாலேருந்து 10 பைசா வரையும் தான் கொடுப்பாங்க. அந்த ரேட் பத்தாதுன்னு கேட்டோம். காட்டு மாடு வந்தாலும் தெரியாது, என்ன வந்தாலும் தான் அது உள்ளுக்கு நாங்கள் கிடக்கணும். குளூரில் 3 மாதத்துக்கு ஒருக்கா ஓடி 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 குடிசையை போட்டு கொடுப்பாங்க. அதில் படுத்து கலந்து வேலை செய்வோம். மாதம் மருந்து குழந்தை பெற்றுக்கக்கூடாது, குழந்தை பெற்றுக்கிட்டாங்கன்னா வேலைக்கு வர மாட்டாங்க, அதனால் செட்டெல்லாம் சின்ன சின்ன செட்டை போட்டு கொடுங்கடா, பெரிய செட்டெல்லாம் போடாதீங்க, வருஷத்துக்கு ஒரு பிள்ளைய பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி குழந்தையெல்லாம் மாதமாக இருந்தாலே பேசுவாங்க. எங்களை அரிசியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. குழந்தையெல்லாம் பெற்று 10-15 நாளையிலே தூக்கிக்கிட்டு ஏரியாவுக்கு வேலைக்கு போயிடணும். எவ்வளோ மழை பெஞ்சாலும் வேலைக்கு போய் அங்கே தொட்டி கட்டி போட்டு மரத்து தூரில் தொட்டியை கட்டி போட்டுட்டு மழையெல்லாம் வந்து அதில் கம்பளியை சுற்றி விட்டு தீ போட்டுட்டு அப்புறம் அங்கே தான் நாங்கள் மலையில் வேலை செஞ்சுட்டு வருவோம். 6 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவோம். மறுநாள் பிள்ளைகளுக்கெல்லாம் சோகமில்லன்னு வீட்டில் இருந்தால் பயங்கரமாக வீட்டுக்கே வந்துடுவாங்க. ஏம்மா வேலைக்கு போகல, குழந்தைக்கு முள்ளன்னு வேலைக்கெல்லாம் வீட்டில் இருந்தால் அரிசி கொடுக்க மாட்டோம், பிள்ளைய தூக்கிட்டு வேலைக்கு போமா அப்படின்றாங்க. தண்ணி குடிக்கிற தண்ணி இருக்காது, எந்த வசதியுமே எங்களுக்கு இருக்காது. அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் சோகம் இல்லைன்னா ஒரு மருந்து மாத்திரை வாங்க ஒரு ஆஸ்பத்திரி இருக்காது. அந்த குருசாமி செஞ்ச கொடுமையெல்லாம் தாங்கிக்கிட்டு அந்த ஊர்லேயே இருந்து நாங்கள் வாழ்ந்தோம். இப்படியே தொடர்ந்து நான் 7, 8, 9 வருஷம் அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருந்துச்சு. கேட்குறதுக்கு யாருமே இல்லை. ஆம்பளைலாம் வித்தியாசமாக பேசுவாங்க. ஏடா பிள்ளை பக்கிறவங்க உங்களுக்கு வேலை செய்ய முடியாதடா, என்னடா குழந்தை பெற்றுக்கிறீங்க அப்படின்னு. அந்த டாக்டருக்கு ஒரு ஆளும் இல்லாமல் நிறைய குழந்தைங்கள்லாம் பிறந்து ஒரு தொப்புல இருக்க தெரியாமல் அதெல்லாம் அநியாயமாக குழந்தைகள்லாம் செத்துருக்கு. ஒரு சுகம் இல்லாமல் போனால் பொம்பளைகளுக்கெல்லாம் சுகம் இல்லாமல் போனால் ஆம்பளால் கூட்டி போகக்கூடாது, எங்கள் வண்டியில் ஏற்றி விடுங்கடா, நாங்கள் கொண்டு போய் ஊசி போடுறோன்னு. அதெல்லாம் ஆம்பளைங்களாம் ஒத்து அனுப்ப மாட்டாங்க. அவங்களெல்லாம் நம்பி இவ்வளோ கொடுமையெல்லாம் அதில் அனுப்பிச்சிருக்கோம். நாங்கள் நான் வாடா போடான்னு தான் மரியாதையில் பேசுவாங்க. பொம்பளைங்கெல்லாம் வேலைக்கு போடணும்னா எங்கே அவன் பொண்டாட்டியை காணோம், ஏண்டா என்ன பொம்பளையெல்லாம் வேலைக்கு கூட்டு வராமல் வீட்டில் விட்டுட்டீங்க, இன்றைக்கெல்லாம் உனக்கு அரிசி இல்லை அப்படின்ட்டுருவாங்க. நிறைய கேள்விகள், நிறைய அவமானங்கள். அந்த ஆளை கண்டா எல்லாரும் பயப்படணும். ஆம்பளாலும் பொம்பளாலும் எல்லாமே பயப்படணும். குழந்தையெல்லாம் தூக்கிட்டு காட்டுக்கு போயிடணும். எல்லாம் சோலையில் தான் தொட்டியை கட்டி போட்டுட்டு வேலை செய்வோம். அதிமுகவில் எம்ஜிஆர் அப்போ தான் அவங்க கட்சி ஆரம்பித்து எல்லாருக்கும் மலை கிராமங்களுக்கெல்லாம் வராது. மலை கிராமங்களுக்குலாம் வரும்போது அதுக்கு ஒரு மனு கொடுத்தோம். அந்த டைம் வீரப்பன், ஆரம் வீரப்பனுக்கு ஒரு மனு கொடுத்தா அந்த மனு அந்த முதலாளிக்கே வந்துடுச்சு திரும்ப ரிட்டன். எப்படின்னு கேட்டால், நீ யாரா மனு கொடுத்ததே, நாங்களாம் ஏதோ அடிமையில் இருக்கோம், எங்களுக்கு கூலி பார்த்தாலும் கூலி கொடுங்கன்னு. அதுக்கெல்லாம் முடியாது, எவன்டா கொடுத்தவனே அந்த ஓனர் கண்ட மாதிரி திட்டுறான். அசிங்கமாக திட்டுறாப்புல. திட்டிட்டு அதுக்கப்புறமா சரியான எல்லாம் அமைதி, அந்த எண்ணெய்க்கெல்லாம் நமக்கு இந்த விடிவு காலம் வரப்போகுது அப்படின்னு யோசிக்கிட்டே இருந்தோம். நல்ல நேரத்தில் இந்த ஆரோக்கியம் குழந்தைகளுக்கு மருந்து கொடுக்குற மாதிரி எல்லாத்துக்கும் குழந்தைகளுக்கு மருந்து கொடுத்துக்கிட்டு மாத்திரை மருந்து கொடுத்துக்கிட்டு அந்த பிள்ளைகளை படிக்காமல் இருக்கிறதையும் பார்த்துக்கிட்டு அதுக்கு ஒரு சர்வே எடுத்து அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பால்வாடி கட்டி அவங்களே டானிடா கம்பெனிக்கான கட்டி கொடுத்து அந்த குடிசையில்
சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு பாடம் எடுத்துக்கிட்டு வந்துச்சுங்க அந்த பிள்ளைங்க. அதுக்கு 2 டீச்சர்களை போட்டு அந்த டீச்சர்கள் மூலமாக சர்வே எடுத்து பார்க்கும்போது ரைட்டு இவங்க கொத்தடிமையாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த 86 வந்து பஸ்ஸில் ஒரு கலெக்டர் வந்துட்டார் குனிகால் சிங்கன்ட்டு கொடைக்கானலுக்கு. எங்களுக்குலாம் தெரியாது. அவங்க எல்லாம் அறிமுகப்படுத்தி பார்த்துட்டு சரி இவங்க கொத்தடிமையாக இருக்காங்க, இதுக்கு என்ன செய்யலான்னு யோசித்து பார்த்தா அவங்களாம் கொடைக்கானலில் இருக்க தாயகம் திரும்பி அப்புறம் சமூக சேவை நிறுவனங்கள் எல்லாத்தையும் ஒன்றிணைச்சி கொடைக்கானலில் பெரியாண்டவர் இதில் நட்பகம், அந்த நட்பகத்தில் ஒரு கூட்டத்தை போட்டு தாயகம் திரும்பி எல்லாத்தையும் கொண்டு போட்டு இவர் தான் ஒருங்கிணைப்பாளர், ஆரோக்கியமாதார் தான் ஒருங்கிணைப்பாளர். அந்த அமிர்தராஜ் பாதர் வந்து ஜெராக்ஸ்னு ஒரு நிறுவனத்தில் இருந்தால் அவரை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இதுக்கு இவங்களுக்கு விடுதலைக்காக ஒரு நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு செஞ்சு எல்லா பொதுமக்களையும் கூப்பிட்டு கொடைக்கானலில் ஒரு மீட்டிங் போட்டார். இந்த வழக்கறிஞர் மதுரையிலேருந்து அப்போ வந்து ஹென்ரி டிபன் வந்து மக்கள் சிவில் உரிமை கழகத்தில் இருந்தார். அந்த நேரம் கொடைக்கானலில் ஒரு மீட்டிங் போட்டு பெரிய மீட்டிங்கை போட்டு இந்த மாதிரி இந்த கூப்பில் இந்த மக்கள் எல்லாம் கொத்தடிமையாக நடத்துகிறாங்க, இவர்களுக்கு ஒரு விடிவு காலம் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் நடத்தி ஆம்பளெல்லாம் உண்டியல் பொம்பளெல்லாம் அப்போல்லாம் எலமார்காட்டில் இருந்து குண்டாருக்கு வந்து பஸ் ஏறி அந்த பஸ்ஸில் போய் தான் நாங்கள் போராட்டம் பண்ணுவோம். அங்கேயும் இந்த வெயிலில் எல்லாம் கடந்து பிள்ளைகளை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு உண்டியல் குலுக்கி பிச்சை எடுத்து அதுக்கப்புறம் இந்த கலெக்டருக்கு ஒரு மனு கொடுத்தாங்க. மனு கொடுத்தால கலெக்டர் வந்து நேரடியாக என்எம்ஆர் கூப்புக்கே நேராக போயிட்டார். அவரே நேரடியாக போய் மக்களை பார்த்துட்டார். ஆரோக்கிய பாதரும் குனிகால் சிங் வந்தாங்க. வந்து என்ன விவரம்னு கேட்டாங்க. நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம்னு சொன்னோன்னா ஆம்பளெல்லாம் எங்கே வேலை செய்கிறாங்கன்னு இந்த இடத்துக்கு நாங்கள் போனார். போய் ஆம்பளெல்லாம் பார்த்து எல்லாத்தையும் மேலே வர சொல்லி காலில் காயம்லாம் மருந்து போடுங்கன்னதுக்கு மருந்தெல்லாம் இல்லை, இந்த மரத்தில் இருக்க பட்டையை வலிச்சு தான் நாங்கள் காலிலெல்லாம் வச்சு கட்டிக்குவோம், எங்களுக்கு எந்த வசதியுமே இல்லைன்னு எல்லாரும் சொல்லி அழுதோம். அந்த ஆரோக்கிய பாதரும் குனிகால் சிங்கும் தான் எங்களுக்கு நிறைய உதவி செஞ்சாங்க. அங்கே இருந்துக்கிட்ட அரிசி படியெலாம் வாங்கி கொடுத்தாரு. ஒரு ஃபாதர் தான் போட்டாங்க, வேறு யாரும் போடல. அந்த முதல்ல அதை விட ரேஷன் கொடுக்குறதெல்லாம் நிறுத்திவிட்டான். ரேஷன் கொடுக்குறதெல்லாம் நிறுத்தவும் சாப்பாட்டுக்கு வேறு வழி இல்லை. ஆரோக்கியம் பாரு அவங்கெல்லாம் சேர்ந்து ஒவ்வொருத்தரும் தொண்டு நிறுவனங்கள் மூலமாக சாப்பாடு கொண்டாந்து அரிசி பருப்பு இந்த மாதிரி காய்கறிலாம் கொண்டாந்து கொடுத்து அதனால் அந்த இது முடிவுலையும் வேலை இல்லை, எங்களுக்கு யாருக்கும் வேலை கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்படி இதை வந்து கலெக்டர் கூப்பிட்டு பேசுகிறாரு. இந்த முதலாளி டேன் இண்டியா கம்பெனி மேனேஜரு அந்த குருசாமின்ற ஆள் சூப்பர்வைசரு எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு பேசுகிறாரு. இவ்வளோ நாள் நீங்கள் நடத்துனது போதும், இனிமேல் வந்து நான் நடத்தாமல் அவங்களுக்கு ஒரு சொசைட்டி மாதிரிக்க கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி மாதிரிக்க வச்சு ஃபாரஸ்ட்டில் ஒரு வீடு கட்டி கொடுங்க. வீட்டை கட்டி கொடுத்து அவங்களுக்கு வந்து நிரந்தரமான கூலி கொடுக்கறதுக்கு நீங்கள் வழி செய்யணும். அதுக்கு அந்த டேன் இண்டியா மேனேஜர் சொன்னாப்புல ஒரு ஷேப்பிலேருந்து கொடுக்கணும். கலெக்டருக்கு கோவம் வந்துடுச்சு. கோவம் வந்து உடனே பிளட்டி நான்சன் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாத்தையும் அங்கே ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டார். டேன் இண்டியா கம்பெனி ஓனரு அந்த மேனேஜரு எல்லாத்தையும் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாப்புல. அந்த சூப்பர்வைசர் மட்டும் தப்பிச்சு ஓடி போனதையும் அவன் போய் வெளியில் போய் சொல்லவும் அங்கே இந்த ஆரம் வீரப்பனுக்கு தகவல் போயிடுச்சு. உடனே ஆரம் வீரப்பன் கலெக்டர் மிரட்டுறாப்புல, நீ எப்படி தொழிலாளிக்குள்ள பிரச்சனையை நீ வந்து கொத்தடிமைன்னு சொல்ல முடியும், நீ உடனடியாக அவங்களுக்கு நீ அந்த ஓனரை மேனேஜரையும் அவங்களே விடுதலை செய்யணும். அதெல்லாம் கலெக்ட் முடியாதுன்ட்டார். அப்புறம் மறுபடி இந்த சமூக சேவை நிறுவனம் இந்த தாயகம் திரும்பி எல்லாத்தையும் கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த எனக்கு மிரட்டல் வருது, இந்த இதெல்லாம் செய்யறாங்க, இதுக்கு என்ன செய்யறாங்கன்னா எல்லாம் நீதிமன்றத்துக்கு போகணும்னு சொல்லி அவரே நீதிமன்றத்துக்கு கொண்டு போயிட்டார். இந்த வழக்கறிஞர் ஹென்ரி டிபன் வச்சு டெல்லியில் உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. உச்ச நீதிமன்றத்தில் போய் கேஸ் நடந்து 8வது மாதம் 16ஆம் தேதி உச்ச நீதிமன்றத்திலேருந்து அப்போ வந்து டிஎன் பகவதி நீதிபதி, உச்ச நீதிமன்ற நீதிபதி அவர் போடுறாரு, இந்த மக்களுக்கு வந்து வாழ்வாதாரத்துக்கு மறுவாழ்வு கொடுக்குறதுக்கு 2 ஏக்கர் நிலம் கொடுக்கணும், ஒரு வீடு கட்டி கொடுக்கணும், அத்தியாவசிய பொருள்லாம் கொடுக்கணும், அவங்களுக்கு மறுவாழ்வுக்காக வேண்டி 2 காலம் நிற்க வரையும் நிவாரணம் கொடுக்கணும், அவங்க முழு நிவாரணம் 2 கொடுக்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டார். 92 வருஷத்துல தான் எல்லாம் முடிஞ்சு பட்டா கொடுக்குற வேலையை, இந்த 2 ஏக்கர் நிலம் கொடுக்குற வேலையும் அது வந்து ஒவ்வொரு லட்சத்தையாக பேசி தான் நிலம் எடுத்து கொடுத்தாங்க. அந்த நேரம் வந்து யங் இந்தியா நிறுவனம் வந்து இந்த சப்கான்ட்ராக்டராக எடுத்துக்கிச்சு. அவங்க கால் போடுறேன்னு அவங்க கால் போடல. மத்திய சர்க்கார் 8000, தமிழ்நாடு அரசு 8000, இது 16,000 ரூபாய் தான் அந்த வீடை கட்டினாங்க. வெறும் கல்லை உடைச்சி மண் செவ்வறு வச்சு தான் கட்டி கொடுத்தாங்க. அவர்களை பல போராட்டத்தின் மத்தியிலும் பல சிக்கல் மத்தியிலும் அவர்களை வெளியே கொண்டு வந்து விடுவிக்கப்பட்டு கொண்டாந்து குடியமர்த்தப்பட்டது 1986ஆம் ஆண்டு விடுதலை நகர் என்பது பெருமையாக சொல்லிக்கொள்ள வேண்டும்.
அவர்கள் வந்ததின் பின் தான் எமது குண்டுப்பட்டிக்கே ஒரு பெரிய வெளிச்சம். அவர்கள் வரவில்லை என்றால் குண்டுப்பட்டி இந்நேரம் சீரழிஞ்சி சின்னபுணமாகிப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் ரோடு வசதி சுத்தமாக இல்லை, சாலை வசதி இல்லை. சாலை வசதி இல்லாதனால காய்கறிகள் இங்கே விவசாயம் தான். அதிலே எங்கள் மக்கள் வந்து அந்த மேட்டு நிலத்திலேயே ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஓரளவு முன்னேறி வந்தோம். என் மனைவியை கூட நாங்கள் வந்து பிரசவத்துக்காக இங்கேருந்து பூம்பாறை வரைக்கும் 8 கிலோமீட்டர் வந்து டோலிம்பாங்கள்ல, டோலி கட்டி அந்த கம்பளியில் கட்டி 2 பேர், நாங்கள் 2 பேர், முன்னால் 2 பேர், பின்னால் 2 பேர் நின்று தூக்கிட்டு போவோம். அப்படிலாம் நடந்திருக்கு. நிறைய பேர் அப்படி தூக்கிட்டு போயிருக்கோம். நிறைய பேர் இறந்துருக்காங்க மருத்துவ வசதி இல்லாதனால. இங்கே வந்து 11 கிராமங்கள் இருக்குது. இந்த 11 கிராமத்து மக்களையும் கூப்பிட்டு பொருட்களை கூப்பிட்டு பேசணும். ஐயா, சாலை வசதி இல்லை, நம்ம எல்லாத்துக்கும் ஒரு மனுக்களை அனுப்புவோம். அனுப்பிட்டு அப்புறம் அந்த மனுக்கு எந்த முடிவும் இல்லை அப்படின்னால் ஒரு போராட்டத்தை நடத்துவோம். உண்ணாவிரதம், சாலை மறியல், இப்படி பல போராட்டங்கள் செய்தும் எந்த அரசியல் கட்சிகளும் யாரும் எங்களை கண்டுகொள்ளாத நிலையில் இறுதியாக 1998ஆம் ஆண்டு எமது குண்டுப்பட்டி அனைத்து கிராம பொதுமக்களும், அனைத்து நல்ல உள்ளங்களும், விவசாய பெருங்குடி மக்களும் எங்களோடு இணைந்து இந்த சாலை மறியல் போராட்டத்தை செய்ததின் விளைவாக முடிவில்லாத காரணத்தினாலே ஓட்டு புறக்கணிப்பு செய்தோம். பிப்ரவரி 19 கொடைக்கானல் திமுக ஒன்றிய அப்போது ஆட்சியில் இருந்த திமுக ஆட்சியில் இருந்தாங்க. ஒன்றிய செயலாளர் வராரு. அவங்களோட நம்ம கட்சிக்காரங்க வந்து ஓட்டு போடுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ எங்கள் ஊர் மக்கள் வந்து இல்லைங்க, போட முடியாது, சாலை வசதி இல்லை, அதனால் நீங்கள் வராதிங்கன்னு அவங்கள போக சொல்லிட்டாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, போயிட்டு என்ன அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான தகவலை அவங்க கட்சிக்காரங்க திமுகவில் சொல்லி போலீஸ்கிட்டையும் சொல்லி, போலீஸ் அன்னைக்கு இரவே ஒரு 10 மணி இருக்கும் வந்து ஜீவா, நெப்போலியன் என்கிற ராஜ்மோகன், முத்தையா, இவங்க 3 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ள தெருவுக்குள்ளே வந்து பார்த்தா 2 ஜீப்பில் ஆள் வந்திருந்தாங்க. போலீஸும் வந்துருந்துச்சு, கட்சிக்காரங்க திமுக கட்சிக்காரங்க பூம்பாறை சேர்ந்தவங்க வந்திருந்தாங்க. அதை நாங்கள் மறைச்சிட்டு வண்டியை மறைச்சி எதுக்கு அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, போலீஸே அவ்வளோ கெட்ட வார்த்தை பேசுவாங்கன்னு அன்றைக்கி தான் எனக்கே தெரியும். இவ்வளோ பேசுவாங்களா, இவ்வளோ பாதுகாக்க வேண்டிய போலீஸே வந்து காவல்துறையை இவ்வளோ பயங்கரமான கேவலம், அந்த வார்த்தைகள் சொல்ல முடியாது இதில், அவ்வளோ கேவலமாக பேசினாங்க. அதை கேட்டு ஊர் மக்கள் அங்கங்க சத்தம் போட்டு இப்படி அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா, வெளியே இருக்க நம்ம மக்கள் இலங்கை தமிழர்கள் தான் எல்லாம் வந்துட்டாங்க. உட்காந்துட்டு அப்புறம் காலையில் விடிஞ்ச உடனே பூம்பாறை போயிட்டு அங்கேருந்து தகவல் கொடுத்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு ஒரு பொய்யான தகவலை கொடுத்து, அங்கேருந்து போலீஸு ஒரு டிஎஸ்பி காளிமுத்து, கொடைக்கானல் இன்ஸ்பெக்டர் வந்து அப்போ இருந்தவர் வந்து பேர் கலைமோகன், இவங்க கொஞ்சம் போலீஸு ரிசர்வ் போலீஸும் கொஞ்சம் வருது, ஒரு 50-60 பேர் வர்றாங்க. நான் உட்பட ஒரு 13 பேர் மேலே அந்த முன்னால் நின்று அந்த புறக்கணிப்புக்கு முன்னால் நின்றவங்க பேர் மேலே கொடுக்குறாங்க போலீஸ்கிட்ட 13 பேர். அந்த போலீஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, மிரட்டி ஊர் தலைவர் இவங்களெல்லாம் மிரட்டி கையெழுத்து வாங்கி மிரட்டுறாரு. அந்த டிஎஸ்பி மிரட்டினதெல்லாம் நானே பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். கையெழுத்து வாங்கிட்டு 13 பேர் மேலே கேஸ் போடணும், 24ஆம் தேதிக்குள்ளே எங்களை ஒப்படைக்கணும், இல்லைன்னா ஓட்டு போடணும் இப்படிங்கிற ஒரு கண்டிஷனை போட்டு போயிடுறாங்க. போலீஸ் போயிடுறாங்க. போன உடனே 22ஆம் தேதி தேர்தல் நினைக்கிறேன், நாங்கள் யாரும் ஓட்டு போடலை. அதன் பின்பும் நாங்கள் பல சமூக உதவி நிறுவனங்களோடு நடைபாதையாக பழனி வழியாக சென்று கோர்ட்டில் ஆஜராகணும் அப்படிங்கிற நோக்கத்தில் போன நேரம் தான் எங்களில் உள்ள இளைஞர்களையும் பெரியவர்களையும் அடித்து சித்திரவதைப்படுத்தி கொண்டு போய் ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. 20க்கும் மேற்பட்ட பெண்கள், ஆண்கள், அதில் எங்கள் அம்மா உட்பட, எங்கள் அம்மா, என்னுடைய மனைவியோட அப்பா எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி போனாங்க. ஒரு 70 வயசுக்கு மேலே உள்ளவங்களும் அரெஸ்ட் பண்ணாங்க. கை குழந்தையோட ஒரு அக்கா, அந்த அக்கா லட்சுமிக்கா அவங்க பேர், அவங்கள அரெஸ்ட் பண்ணாங்க. இப்போ பொதுவாக வயதானவங்க தான் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனாங்க. இதுக்கடையில் ஒரு 6 பேரை வந்து அவங்க முன்ஜாமீன் எடுக்க முன்னாலே அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி அவங்கள கொடுமைப்படுத்திருக்காங்க. கொடைக்கானலே வச்சு அடித்து. பேர் வேணால் நாகராஜ், விடுதலை நகர் சேர்ந்த நாகராஜ், பி காலனி சேர்ந்த ஜீவா, நெப்போலியன் ராஜ்மோகன், வரிங்கல்ல சேர்ந்த கணேசன், அவங்களெல்லாம் அடித்து ரொம்ப துன்புறுத்திருக்காங்க. அப்பயும் கொடைக்கானலில் வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க. அவங்களே கெட்ட வார்த்தையில் சொல்லி பயங்கரமாக பேசியிருக்காங்க போலீஸ். பிப்ரவரி 26/2/1998 காலை 10 மணி அளவில் இந்த பக்கமாக இருந்து பார்க்கும்போது 6 ஜீப்பு வந்துச்சு, 2 லாரி வந்துச்சு. 2 லாரியிலையும் வந்து நிறையா பேர் வந்தாங்க. நான் வீட்டுக்குள்ளே இருந்தேன். யதார்த்தமாக நான் பாட்டு சோறாக்கிக்கிட்டு இருந்தேன். வந்த உடனே யாருடி வீட்டுக்குள்ளே இருக்கிறதுன்னு கேட்டாப்புல, உன் புருஷன் எங்கன்னு கேட்டாப்புல. எங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட்டாரு அப்படின்னு சொன்னேன். 5 போலீஸுக்காரே வீட்டுக்குள்ளே வந்தான். பாக்கி அடியாளுக நிறைய வெளியே இருந்தாங்க. சோத்து பானை குழம்பு சட்டி எல்லாம் மண்ணெண்ணெயை ஊற்றி தூக்கி வீசிட்டு டிவி பாத்திரம் எல்லாத்தையும் அள்ளி போட்டு உடச்சிட்டான். வந்தவுடனே நான் வரமாட்டேன், எங்கள் ஆம்பளாள் இருக்கையில் நீ வந்திருக்கலாம்ல, நல்ல ஆம்பளையாக இருந்தா அப்படின்னு நான் வாய் பேசினவுடனே பரப்புறன்னு என்னை இங்கே வெளியே இழுத்த உடனே நான் இப்படி இந்த பக்கம் போய்கிட்டு இருக்கையிலே பின்னாடி அடித்து இந்த கையில் அடிச்சே மேலே கூட்டி போனான். கம்பில் அடிச்சே கூட்டி போனாப்புல. எதுக்கு அடிக்கிறியே, அடிக்காதையே, எதாக இருந்தாலும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே மேலே போகிறேன். ரொம்ப அடித்த உடனே எனக்கு ஒரு மாதிரியாக வந்துருச்சு. அடித்து கொண்டு போய் அந்த மந்தையில் உட்கார வச்சுட்டாப்புல.
உட்கார வச்சோடனே அப்புறம் தண்ணி கேட்டேன். தண்ணியும்ல ஒன்றும் இல்லை அப்படின்ட்டான். கிட்டத்தட்ட 9 மணிக்கு வந்தவங்க 1 மணி வரைக்கும் பி காலனி விடுதல் நகரி ரெண்டையுமே சூறையாடுறாங்க. அங்கே இருக்க சமைச்சு வச்ச சோறெல்லாம் இறக்கிறாங்க. மண்ணெண்ணெய் எல்லாம் சோத்தில் ஊற்றப்படுது. அரிசி மேலெல்லாம் ஒன்றுக்கு கூட அடித்து வச்சுருந்தாங்க. அவ்வளோ தூரத்துக்கு அசிங்கப்படுத்தினாங்க. பீரோக்கள் இலங்கையிலேருந்து கொண்டு வந்த லக்கேஜ் பெட்டிப்பாங்க, அதில் தான் அந்த பொருளெல்லாம் வச்சுருப்பாங்க. இலங்கையிலேருந்து வந்தது அந்த பெட்டிகள் பூரா உடைக்கப்பட்டுச்சு. அதில் இருந்த நகைகள் சூறையாடப்பட்டுச்சு. அங்க ஒரு பொம்பளை நிக்க வர, அவளை மேல தூக்கிட்டு வாடா. ஓட்டு போடுறதுக்கெல்லாம் உங்களுக்கு பெரிய வலிமையாக இருக்கு. என்ன நான் இப்படி கயிறை சுத்தம் எவன்டா நான் என்னை கயிறை பிடிச்சதுன்னு கேட்டதுக்கு நான் தாண்டி உன் புருஷன்னு பட்டான்னு என்னை கையை அடிச்சிட்டாங்க. அடித்து முடிய பரன்னு இழுத்தாந்து மொத்தமாக தள்ளிட்டாங்க. தள்ளி நான் குழந்தைய கையில் வச்சிருந்தேன் குளிப்பாட்டி. உடனே வந்து கலைமான் போலீஸ் வந்து எங்கள் வீட்டில் உள்ள ரேங்கு பெட்டியை இழுத்தோன்னே ஏன் சார் இப்படி இழுக்கிறீங்கன்னு சொன்னால் என்னை அப்படியே போச்சு. குழந்தையோட என்னை கீழே தள்ளி விட்டுக்கிட்டு குழந்தைக்கு ஒன்றும் செய்யாமல் பால் குடிக்காமல் நாங்கள் தங்கில் பீச்சு ஊற்றினோம். 3-4 நாளாக குழந்தை பாலே குடிக்காமல் இருக்கவும் 10ஆம் தேதி விடிய காலில் 4 மணிக்கு மூக்கில் வேலை ரத்தம் வந்து அப்படியே குழந்தை இறந்துருக்கு. எங்கள் கதவை வெட்டிட்டாங்க. கதவு கிட்ட இருக்கேன், கதவை வெட்டி அடித்து இழுத்துக்கிட்டு ஓடினாங்க, மேலே போனாங்க. ஒரு பொம்பளை சீலையும் உருவிட்டாங்க. அந்த பொம்பளை பாவாடையோட தான் காட்டுக்கு கூடியாச்சு. எங்களை அடித்து அநியாயம் பண்ணி துன்பப்படுத்திங்கன்னா போட்டு அவ்வளோ அநியாயம். என் பேத்தி செத்துருந்தான்னு செத்துருப்பா கௌசல்யா சங்கீதா. அந்த அநியாயம். மாடு இருந்துச்சு, மாடு கண்ணு போட்டுருந்துச்சு, அந்த கண்ணுக்குட்டியை கூட தூக்குங்கடா அப்படின்னு போட்டு அடித்து அநியாயமாகி தும்பிடுத்தி எவ்வளோ வார்த்தை, எவ்வளோ கெட்ட வார்த்தை. நமக்கு அந்த வார்த்தை சொல்கிறதுக்கு வாய் வர மாட்டேங்குது. அந்த அக்கா அந்த மயக்கம் மட்டும் இருந்தாலும் தண்ணி ஒருத்தவங்க மோந்து கொடுத்தாங்க. ஒருத்தர் வந்து லத்தி கம்பால உள்ள தண்ணியை ஊற்றினோட லத்தி கம்பால உள்ள தொண்டைக்குள்ள விட்டாரு தண்ணி ஊற்றுறப்ப. இப்போ வந்து நாங்கள் கும்பிட்டோம், ஐயா அது மாதிரி அப்படிலாம் செய்யாதீங்க அப்படின்ட்டு கும்பிட்டோன்னே அவங்களுக்கு லேசாக சீலை விலகிடுச்சு. சூக்காலால் இங்கனை வச்சு மிதிக்கிறாரு. அந்த போலீஸ்காரர் வந்து சூக்காலில் இங்கனை வச்சு தொடக்குள்ளக்கா சீலை இன்னும் கொஞ்சம் விளக்கிட்டு அவர் தொடையில இன்னும் அதிகமான காலை விட்டு உதைக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதில் அடிச்சாப்புல தொடப்பு கட்டை மாதிரி ஒரு கட்டை வச்சுருந்தாங்க, பெரிய கட்டை. அந்த அடித்தான் பார்த்தேன், தாங்க முடியாமல் அழுகுறேன். அவ்வளோ வார்த்தை, கொஞ்சம் வார்த்தை இல்லை, குறைஞ்ச வார்த்தை. எல்லாம் கக்கு தண்ணியும் அங்கங்கேயும் ஒண்டிக்கிட்டு எல்லாம் இருந்தாங்க. நாங்கள் குழந்தை பிறந்திருக்கோங்க, நாங்கள் வீட்டோடு உட்காந்து அடிப்பட்டது தான். எங்கள் அப்பாலாம் எங்கெங்கே ஒன்றுன்னு தெரியுமா? எனக்கு அவ்வளோ பார்த்து வச்சா பிச்சை எடுத்தவனுங்களாம் போயிட்டாங்க. இப்போ அட்டூழியங்கள்னாலும் சாதாரண அட்டூழியம் இல்லை. இது என்ன காவல்துறையே பண்ணிச்சு. இதுதான் காவல்துறை துணையோட காவல்துறையும் திமுக குண்டர்களும் எல்லாம் செய்யப்பட்ட ஒரு கொடூரமான தாக்குதல் தான் இது. ஒரு வீட்டுக்குள்ள பயந்துக்கிட்டு ஓடி ஒளிஞ்சிட்டேன். அங்கேருந்து முடியை பிடிச்சி இழுத்துட்டு வந்து, ஐயா நான் புள்ளக்காரிங்க என்ன ஒன்றும் செஞ்சிடாதீங்கன்னு சொல்லி அழுகேன். குழந்தை வச்சுருக்கோம் தானே இப்படி புள்ளக்காரின்னு தப்பிச்சுக்கிறீங்கன்னு சொல்லி குழந்தைய தூக்கி வீசி இந்த குழந்தைக்கு இடுப்புலாம் அடிங்கய்யா, மண்டையில் காயம், நெத்தியில் காயம். அது சத்தமெல்லாம் கேட்குது, அவங்க ஓடுறது அடிக்கிறது எல்லாமே கேட்குது. அந்த பாருங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த பாருங்க இந்த கோயில் பக்கத்துல தான் பெண்கள் எல்லாத்தையும் அடித்து தாக்கி அங்கே உள்ள தெரிஞ்சு பாருங்க செடிக்குள்ள. இங்கேருந்து பார்த்தா நல்லா தெரியும். அந்த கோயில் பக்கத்தில் தான் உட்கார வச்சுருக்காங்க அவங்கள. நீங்கள் எந்த சாமி புண்ணியமாக நீங்கள் என்ன கும்பிட்ட தெய்வம் வந்துருச்சுடி, அதை தாண்டி உங்களை விட்டுட்டு போகிறோம் நாங்கள் அப்படின்னா. 98 பிப்ரவரி 26 இந்த தாக்குதல் நடந்ததுக்கு பிறகு அதான் நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, மரண ஓலம் அப்படிங்கிறத நாங்கள் இங்கேருந்து நேராக பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா அந்த எங்கள் பெண்களை அடிக்கிறத பார்த்து அந்த மாதிரி சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. ஒரு போன் வந்ததுக்கு பிற்பாடு தானே எங்களை விட்டாங்க. அந்த போனில் எனக்கு இப்போ வந்தது மாதிரியே தெரியுது. எப்படியாவது மறைச்சிடலாம் அப்படின்னு போலீஸ் வந்து பல தில்லுமுள் வேலையெல்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து மக்கள் போய் ஹென்ரி டிபேன் தலைமையில் பீப்புள்ஸ் வாட்ச்னு ஒரு
தொண்டு நிறுவனம் இருக்குது. கொத்தடிகள் மீட்கப்பட்டவர்கள் ஒரு இயக்கம் இருக்குது. இப்படி அடிச்சிட்டாங்க, இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லவுமே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கலெக்டரை பார்க்க போகிறாங்க. அப்போ இருந்த கலெக்டர் வந்து திண்டுக்கல் மாவட்ட கலெக்டர் வந்து விக்ரம் கபூர்ங்கிற ஒரு வடநாட்டுக்காரரு. அவர்கிட்ட போய்ட்டு சொல்லவுமே அவர் ரிப்போர்ட் கேட்குறாரு. அப்புறம் அவர் கேட்கவுமே போலீஸ் பொய்யான அறிக்கை கொடுக்குறாங்க. இல்லை நாங்கள் போனோம், கொஞ்ச நேரத்தில் 25 பேரை மட்டும் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிற பொய்யான தாக்குதல் கொடுக்குறாங்க. அப்புறம் பீப்புள்ஸ் வாட்சிலேருந்து ஒரு 5 பேர் கொண்ட உண்மை அறியும் குழு அனுப்புகிறாங்க. இங்கே அனுப்பி அவங்க கொண்டு இங்கே வீடியோ, அப்போல்லாம் வீடியோ ஆவணங்களை எடுத்துக்கொண்டு ஒரு டீ கடை, விடுதலை நகரில் ஒரு அம்மா விதவையோட டீ கடை, அவங்க தான் தீக்கரை ஆகியிருக்காங்க, தீ வச்சு கொளுத்துனது, இதெல்லாமே வந்து ரிப்போர்ட்டாக போகுது. அதுக்கப்புறம் அப்புறம் போலீஸ்க்கு தெரியாமலே பீப்புள்ஸ் வாட்ச் அந்த உண்மை அறியும் குழு கூட விக்ரம் கபூர் அந்த கலெக்டர் அவர் வர்றாரு. வந்து பார்த்துட்டு அவர் இந்த மக்களோடு இருந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரத்துக்கு மேலே இருந்து எல்லாம் பார்த்துட்டு இந்த மக்கள் கொடுத்த உப்புமாவையும் அதே இரவில் சாப்பிட்டு இவர் போகிறாரு. போயிட்டு அதுக்கப்புறம் தான் இவர் இடைக்கால நிவாரணம் கொடுக்க சொல்லி ஆணையிடுறாரு. இடைக்கால நிவாரணம் மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறாங்க. அதுக்கிடையில் போலீஸ் விசாரணை நடக்குது. போலீஸ் விசாரணையில் டிஜிபியாக இருந்ததில் அவர் சியாம் சுந்தர்னு ஒருத்தர் வர்றாரு. அவரும் வந்து மிரட்டுறாரு மக்களை. ஏதோ சொல்கிறாரு அவர், அது இல்லாத சட்டங்கள்லாம் சொல்லி நீங்களாக உடச்சிக்கிட்டீங்க, நாங்களாம் உடச்சிக்கிட்டதா சொல்லி எல்லாம் கேஸை திசை திருப்ப பார்த்தாங்க. அந்த மக்களாக உடச்சிக்கிட்டு நிவாரணம் வாங்குறதுக்காக இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி கூட பொய் கேஸ் போட்டாங்க. ஆனால் நாங்கள் உட்பட 31 பேர் மேலே வழக்கு, ஊர் பொதுமக்கள் மேலே 400க்கு மேற்பட்டவர்கள் மேலே வழக்கு பதிவு செஞ்சுருந்தாங்க. சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டு விசாரணை நடக்குது. அவங்க ஓரளவு உண்மையை சொன்னாங்க. அந்த சிபிசிஐடி அப்போது இருந்து வந்து விசாரணை பண்ணாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் தனியாக இங்கே காவலுக்கு எங்களுக்கு போடுறாங்க. கலெக்டர் ஆர்டரின் பேரில் போட்டு எங்கள் போலீஸ் காவலுக்கு இருந்துச்சு. அதுக்கு பிறகு ஒரு 1ஆம் தேதி மார்ச், பிப்ரவரி முடிஞ்சு மார்ச்சில் எங்களுக்கு காவலுக்கு போலீஸே ஒரு 2 பாரா ஒவ்வொரு விடுதலை பி காலனியில் போட்டிருந்தாங்க. நம்பி வந்த இடத்துல அதாவது சாலை வசதிக்காக நாங்கள் நம்பி வந்தோம். புறக்கணிக்கிறதுனா எதுக்காக புறக்கணிச்சோம், சாலை வசதி வேணும் அப்படிங்கிறதுக்காக புறக்கணிச்சோம். என்ன ஒரே ஒருத்தர் இறந்தார், முருகையாங்கிறவர் ஜெயிலுக்கு போயிட்டு ஒரு ஏப்ரல் 20 எங்கே ஜாமீன் கிடச்சிச்சின்னு நினைக்கிறேன். 21ஆம் தேதி வரும் வழியிலேயே சுருண்டு விழுந்து இறக்குறாரு என்னோட மணியோட அப்பா. முருகண்ணனை இப்படி பெரட்டி பார்க்குற நேரம் அடித்து ரத்தமாக ஊற்றி கிடந்துச்சு. ஊற்றி கிடக்கிறப்பா மக்கள்லாம் நாங்கள் பார்க்குற நேரம் தம்பிராசனை என்ன செஞ்சார், இப்படி அடிச்சிருக்காங்க பாரு, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இது அவர் மேலே உள்ள மச்சம் நீங்கள் சொல்கிறீங்க, மச்சமாக அடிப்பட்டது எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க பொண்டாட்டி சொன்னிச்சு, இது என் புருஷன் மேலே எந்த மச்சமும் இல்லை, அடிச்சுட்டா என் புருஷனை கொன்னாங்க, இதெல்லாம் அடிப்பட்டதுன்னு அவங்க பொண்டாட்டி சொன்னிச்சு. அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அவரை கொடைக்கானலில் அவர் அடக்கம் பண்ணுறாங்க. அதில் ஒரு 1500க்கு மேற்பட்ட மக்கள் இலங்கை தமிழர் கொடைக்கானலில் இருக்காங்க, எங்களுக்கு ஆதரவாக இருந்தாங்க. இந்த குண்டுப்பட்டியை ஆய்வு செய்வதற்காக வேண்டி ஒன்மேன் கமிஷன் முருகேசன் என்ற ஒரு நீதிபதியை 3 மாதங்கள் கொடைக்கானலிலே வைத்து எங்களுக்கு இந்த நிலைமையை அறிவதற்காக அவரை நிறுத்தினார்கள். அவர் 3 மாத கால ஆய்விலே அவர்கள் அளித்த விவரம் என்னவென்றால், அடிப்படை வசதி இல்லாத காரணத்தினால் இந்த குண்டுப்பட்டி மக்கள் இந்த போராட்டத்தை நடத்தியிருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த சாலை வசதி இதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டாக்கா அவங்க நல்ல மனிதர்கள், விவசாய குடிமக்கள். மீண்டும் இந்த சினிமா சாஸ்திரி ஒப்பந்தம் 64 ஏற்பட்டதின் விளைவாக எங்களை குண்டுப்பட்டியில் குடியமர்த்தப்பட்டு விவசாய திட்டத்தின் கீழ் நாங்கள் குடியிருந்து வாழ்ந்து வருகின்றோம். காலகட்டத்துக்கு வந்து டெல்லியிலேருந்து சர்மானு போலீஸ், தமிழ்நாடு போலீஸ் தலைவர் கமிஷனர் அவர் ஒன்று, கிருஷ்ணாந்தி காந்தின்றவர் அவர் செயலாளர், தாயகம் திரும்பி ஒரு செயலாளராக இருந்தார். அந்த நேரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் 3 கமிஷன் போட்டாங்க. மஹபூப் பாஜான்ட்டு ஒரு கமிஷன், இவங்கெல்லாம் போட்டு வீடு வீடாக வந்து பார்த்தாங்க. கிருஷ்ணாஸ் காந்தி சொன்னது தான் நீதிமன்றமும் ஏற்றுக்கிச்சு. நிவாரணம் கொடுத்தாங்க. ஒரு வீட்டுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்து நீதிபதி 1 நம்பர் கமிஷன் போட்டாங்க. போராட்டம் நடத்தினபடி அப்புறம் வராரு வீடு வீடாக பார்க்குறதுக்கு. அந்த நீதிபதி 1 நம்பர் கமிஷன் வந்து வீடு வீடாக பார்த்துட்டு அடிச்சிருக்கலாம் உண்மை தான், எல்லாம் உடச்சிருக்க உண்மை தானே எல்லாம் கணக்கெடுத்து ஒவ்வொருத்தருக்கும் வீடு உடஞ்சிருக்க மாதிரிக்க பார்த்து எல்லாத்துக்கும் நிவாரணம் கொடுத்தாரு. ஆபத்துக்கு விற்பாடு இப்போ வந்து நிம்மதியாக இருக்கிறோம். என்னமோ அந்த மகாராசவங்க வந்து எங்கெங்கே கூட்டிகிட்டு போய் இடம் பார்த்து எல்லாம் பார்த்து இந்த இடத்துல வந்து உட்கார வச்சுருக்காங்க, உட்காந்து இருக்கிறோம். அதுக்கு அவங்க தான் வழியாக காட்டி நல்ல முறையாக கொண்டு வந்து உட்கார வச்சுருக்குறாங்க. அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வந்து என்னத்தையே இருக்கிறோம். இப்போ அவங்க தான் எங்களுக்கு குர்னிகால் சிங்கு வந்தார், இவர் இன்ட்ரி சார் வந்தார், சாமி அவர் தான் தகப்பே ஃபஸ்ட்டு எங்களுக்கு வந்து பார்த்து இப்படி இருக்கீங்களேன்னு பாதர் அவர் தான் தகப்ப மாரி எங்களை கொண்டு வந்து சேர்த்து, அப்புறம் அவங்கெல்லாம் வந்து
எங்கிட்ட ஒரு வீடு வாசலை கட்டி கொடுத்து இருக்கிறோம். ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க. தமிழ்